வணக்கம் நேயர்களே, விஷன் 9 சினிமாவிற்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூர் சலூன். சிங்கப்பூர் சலூன்ற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோடைய நடிப்பில் நம்ம கோகுல் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்க படம் தான். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம்னா, இந்த படம் ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிம் அவ்வளோதான். மற்றபடி வந்து ரொம்ப கலகலப்பெலாம் ஒரு மாதிரி ஒரு லைட்டான ஒரு காமெடிஸ் வந்து அங்கங்கே அப்படியே தூவி விட்டு அப்படியே ஜாலியாக கொண்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃபில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட் காட்சிகள் வந்து எல்லோருக்குமே பிடிக்குமா அப்படின்றது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா வந்து கொஞ்சம் அனிமல் ஓரியன்டாக போகிறது தான். அந்த பறவைகள், நாய்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அது வந்து கோத்த விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைரக்டர் கோகுல். டைரக்டர் கோகுல் வந்து பார்த்திங்கன்னா இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரன் ஒரு படம், செம படம். அப்புறம் காஷ்மோரா. அதுவும் வந்து கோகுலோட இயக்கத்தில் வந்து ஒரு நல்ல படம் தான். இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுத்தவர். சிங்கப்பூர் சலூனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்றைக்குமே ஒரு டேரக்டருக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள் ஓடுங்க. அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு சலூன் வச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றவன் நல்லா படிச்சிருந்தாலும் நான் சலூன் தான் வைப்பேன், சின்ன வயசுலேருந்து எனக்கு தான் பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அந்த சலூன் வைக்கிறான். அந்த சலூன் வச்சு அந்த பில்டிங்கே வந்து அவனே வாங்குறான், கடன் வாங்கி கூட வாங்குறான். வாங்கின அந்த பில்டிங்கு கடைசியில் வந்து ஒரு சின்ன பிரச்சனையினால் வந்து கவர்மெண்ட் அபகரிக்கும் போது என்னென்ன மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது, சுற்றி வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும்போது எப்படி அதில் வந்து வெளியில் வந்து ஜெயிச்சான் அப்படிங்கிற விஷயம். அதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டு, கொஞ்சம் அந்த நம்ம இந்த மீடியா சப்போர்ட்டோட அந்த பையன் வந்து எப்படி மேலே வராங்கிறது அந்த படத்துடைய கதை. இது ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி வந்து நடிச்சிருக்காருன்னு போது நல்லா நடிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு சவச்சவன் இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்டானால் அந்த மாதிரி இருக்கும், இல்லை சரியாக தூக்கம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக. ஆனால் அந்த கேரக்டருக்கு அது இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய கடன் ஆகிடுச்சு, கடை போகுதுன்னு அந்த டென்ஷன் இருக்கலாம். பட் ஸ்டார்டிங் காட்சியிலேருந்தே கொஞ்சம் அந்த ரெட்டிஷு கொஞ்சம் வந்து ஒரு அன்ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆர்ஜே பாலாஜிக்கிட்ட கண்டிப்பாக தெரியுதுங்க. அது வந்து இது. பட் அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினாக வரவங்க. அவங்களும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் பண்ணி அவரும் நல்லா பண்ணி. இதில் வந்து ஹைலைட்டே வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து படம் வந்து அவ்வளோ அட்டகாசமாக போகிறதுக்கு மெயின் காரணமே சத்யராஜோட அடி தூள் கிளப்பிட்டு போகிறவங்க. ஃபஸ்ட் ஆஃப் நவந்ததுக்கே வந்து சத்யராஜ் வந்து அவ்வளோ அழகாக வந்து பேஸாக இருந்து அதுக்கப்புறம் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு பக்கம்னா சத்யராஜ் வந்து மெயினாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஹோல்டு பண்ணி கொண்டு போனது சத்யராஜ் தான். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சலூன் ஓப்பன் பண்ணுவார், எப்படி இருந்தாலும் அவர் வெளியில் வந்துடுவார், சூப்பராக இருப்பார்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் நடுவில் அந்த வில்லனி கேரக்டர் இதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வந்து அந்த தடுமாற இடங்கள் கொஞ்சம் பேஜராகும். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல கஸ்டமர், நீ நல்ல ஒரு உழைப்பாளி, நல்ல கைவேலை தெரிஞ்சவனா உன்னை தேடி ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி கேரக்டர் மூலியமாக அதை வந்து ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. ஒரு சந்துக்குள்ளே வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு கடை வச்சுருக்கோம். அந்த சந்துக்குள்ளே அவ்வளோ பேர் வந்து சாப்பிடுவாங்க, யாருக்குமே தெரியாது. நீ வேணால் சாப்பிட்டு பாரு, அவ்வளோ சூப்பராக இருக்கணும். ஏன்னா அவன் எந்த சந்தில் இருந்தாலும் அவன்கிட்ட வந்து இப்போ பொருள் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க, உன்னை தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜிட்ட சொன்ன விஷயம் அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்துடும். சிங்கப்பூர் சலூனுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் ஜஸ்ட் ஒரு வாட்ச் பண்ணலாங்க. ரொம்ப ஆஹா ஓஹோன்ற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப மோசமான படம் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப மோசமான படம்னா நம்ம கேப்டன் மில்லர் மாதிரிலாம் வந்து ரொம்ப மோசமாலாம் இல்லை. இந்த படம் வந்து ஒரு நீங்கள் ஓரளவுக்கு பார்க்கலாம். ஓரளவுக்கு வந்து ஜஸ்ட் லைக் குழந்தையோட ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். கொஞ்சம் மோட்டிவேட்டடான படம் தான், ரொம்ப நல்லாயிருக்கும் படம். பட் இருந்தாலும் இந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சில பேருக்கு வந்து அது கிளின்னு ஒரு சின்ன எபிசோட்ஸ் இருக்குது. அது வந்து சில பேர் பிடிக்காமல் போகலாம், என்னடா அது இதெல்லாம் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி. பட் உங்களுக்கு தெரியாது, கிளிகள் வந்து சில வீட்டுக்கு விட்டு போகாது. அதுக்கு நான் உதாரணமாக ஒரு ஆள் வீட்டு சொல்லுவேன் நான், திரு எஸ்வி சேகர் அவர்கள். எஸ்வி சேகர் வீட்டுக்கு போங்க, ஒரு மரம் இருக்கும், மரம் ஃபுல்லாக கிளி இருக்கும். அது நான் எத்தனையோ வருஷமாக பார்க்குறேன், நான் ஒரு 20-25 வருஷமாக பார்க்குறேன். நிறைய கிளிகள் இருக்கும் அவர் வீட்டுக்கிட்ட. நாங்களே போய் என்ன பண்ணுவோம், அவ்வளோ கிளிகள் இருக்கும். அது அவ்வளோ இதாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதனால் வந்து இந்த படத்தில் வந்து இவங்க சொன்னது வந்து உண்மைதான். ஒரு பறவை தன் இருப்பிடத்தை விட்டு எவ்வளோ நாள் இருந்தாலும் அதை விட்டு போகாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்க இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நான் நிஜ லைஃப்லையும் பார்த்துருக்கேன், ஓகேங்களா. அதனால் வந்து இந்த படம் நல்ல படம் தான், போய் ஒரு வாட்டி பாருங்கள். இல்லைனா ஓடிடிலையும் பார்க்கலாம். பட் மட்டமான படம் கிடையவே கிடையாது. ஐஸ்வரி கணேஷ் தயாரிச்சிருக்கிறார். இந்த படம் ஒன்றும் பெரிய லாஸ்லாம் பண்ணாதுங்க. அந்த செட் போட்ட இடங்கள் கொஞ்சம் செட்டு செலவுகள் தான், பெரிய ஒரு பட்ஜெட்டும் சொல்ல முடியாது. பட் படம் வந்து நல்ல படம் தான், எல்லோருமே போய் பாருங்கள். எல்லோருடைய லைஃப்லேயும் வந்து இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் வரும். அந்த அப் அண்ட் டவுன்ஸை வந்து எப்படி நம்ம மேலே கொண்டு வரோம், நமக்குன்னு ஒரு ஹோல்டு கிடைக்காதான்னு சொல்லிட்டு எல்லோருமே தடுமாறும். இந்த ஹோல்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிற படம் தான் இந்த படம். சூப்பரான படங்க. விஷன் 9 சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.